ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டர் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் மெக்கரோன்ஸ் ரெசிபியோடு வந்திருக்கிறேன். இந்த மெக்கரோன்ஸை நீங்கள் பிஸ்கட் மாதிரியும் சாப்பிடலாம், அதோட கேக் டெக்கரேஷன், டெசர்ட் டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். மெக்கரோன்ஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. 120 கிராம் ஐசிங் சுகர், 70 கிராம் அரைச்ச பாதாம் கிரவுண்ட் ஆல்மண்ட், 50 கிராம் ஒயிட் சுகர், 2 எக். இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸும் தேவை. ஃபுட் ப்ராசஸர் இருக்குல்ல, எடுத்து வச்சிருக்கிற ஆல்மண்டையும் ஐசிங் சுகரையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஆல்மண்ட் பவுடர் நல்ல ஸ்மூத்தாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஃபுட் ப்ராசஸருக்கு போட்டு மிக்ஸ் பண்ணணும். கிரவுண்ட் ஆல்மண்ட் சுரசுரப்பாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கிரைண்டருக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். கிரைண்டருக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்க கவனமாக இருக்கணும். நீங்கள் கூடுதலாக பீட் பண்ணி விட்டீங்கள்னு சொல்லி சொன்னால் ஆல்மண்டில் இருந்து ஆயில் வர தொடங்கிடும். மெக்கரோன்ஸும் கிளீனாக வராது, பிழைச்சிடும். மிக்ஸ் பண்ணின கிரவுண்ட் ஆல்மண்டையும் ஐசிங் சுகரையும் அரிச்செடுக்கணும். 2 டைம்ஸ் அரிச்செடுத்தீங்கள்னு சொல்லி சொன்னால் பெட்டராக இருக்கும். அரைச்செடுக்கைக்குள்ள இப்படி மிச்சம் வர கட்டையை வீசணும். உங்களுக்கு என்ன கலர் மெக்கரோன் செய்ய விருப்பமோ அந்த கலரில் நீங்கள் ஃபுட் கலரிங் எடுக்கலாம். ஃபுட் கலரிங் திக்கானதாக இருக்கணும், ஜெல் எடுக்கணும். நீங்கள் தன்மையானதை எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மெக்கரோன்ஸ் வடிவாக வராது, வெடிச்சு வரும். எக் எடுத்து வச்சுக்கிறேன். எக்கின்ற எக் ஒயிட் தான் எங்களுக்கு தேவை. ஈர கையால் மஞ்சள் கருவையும் வெள்ளைக்கருவையும் செப்பரேட் பண்ண ஈஸியாக இருக்கும். 2 பெரிய முட்டையில் இருந்து எக் ஒயிட் எடுத்து வச்சுருக்கிறேன். எக் ஒயிட்டை நீங்கள் கேன் மிக்சரோ அல்லது ஸ்டாண்ட் மிக்சர்லேயோ பீட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிற கேன் மிக்சரோ அல்லது ஸ்டாண்ட் மிக்சரோ நல்ல ரையாக இருக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணித்தன்மை இருந்தாலும் மெக்கரோன்ஸ் கிளீனாக வராது, வெடிச்சு வரும். எடுத்து வச்சிருக்கிற சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எக் ஒயிட்டை பீட் பண்ணணும். எக் ஒயிட்டை இப்படி நல்லா திக்காக பீட் பண்ணி எடுக்கணும். பார்க்க ஃபோம் மாதிரி இருக்கணும். பீட் பண்ணி வச்சுக்கிற எக் ஒயிட்டை நீங்கள் ஸ்பூனில் எடுத்து தலகுல அப்படி கேட்கல, அது விழக்கூடாது, அப்படியே ஸ்பூனோட ஒட்டினபடி நிற்கணும். இப்படியான பதத்துக்கு தான் எக் ஒயிட்டை பீட் பண்ணி எடுக்கணும். இப்படி நல்ல ஃபோமாக எக் ஒயிட்டை பீட் பண்ணி எடுக்கணும். அரைச்சி வச்சிருக்கிற ஆல்மண்ட் ஃப்ளவர் ஐசிங் சுகர் மிக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணி விடணும். ரிபன் கன்சிஸ்டன்சி வரத்தக்கதா நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ரிபன் கன்சிஸ்டன்சின்னு சொன்னால் இப்படி நாங்கள் 8 மாதிரி போட்டு பார்க்கல, அறுந்து போகாமல் அப்படியே ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பேட்டர் ரிபன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டுது. இந்த பேட்டரை பைப்பிங் பேக்குக்குள்ளே போடுறேன். ரைட்டிங் நோசில்ஸில் பெரிய ஹோல் இருக்கிற நோசில்ஸாக போட்டிருக்கிறேன். மெக்கரோன்ஸ் பேக்கிங் மேட் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் மேட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கிரீஸ் ப்ரூஃப் பேப்பர்லையும் இந்த மெக்கரோனை விட்டு பேக் பண்ணலாம். இந்த மெட்டில் மெக்கரோன்ஸை விட்டு பேக் பண்ணினேன்னு சொல்லி சொன்னால் நல்ல ஷேப்பாக வரும். அதால் இந்த மெட்டில் பேக் பண்ணத்தான் எனக்கு பிடிக்கும். நான் ஒயிட் கலர்லையும் க்ரீன் கலர்லையும் தான் மெக்கரோன் செய்கிறேன். இப்போ க்ரீன் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். க்ரீன் கலர் மெக்கரோன்ஸ் பேட்டரையும் பேக்கிங் மெட்டில் விடுறேன். இந்த மெக்கரோன்ஸ் விட்டு வச்சிருக்கிற இந்த ரேயை நாங்கள் 15 டைம்ஸ் அல்லது 20 டைம்ஸ் இப்படி தட்டணும். அப்போ தான் இதுக்குள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸுகள் போகும். மெக்கரோன்ஸில் இருக்கிற ஏர் பபிள்ஸுகளை உடைச்சி விடணும். டூத்பிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உடைக்கலாம். இந்த மெக்கரோன்ஸை இப்படியே 1 hour நல்லா காய விடணும். மெக்கரோன்ஸ் நல்லா ரையாகி இருக்கணும். நீங்கள் விரலால் தொட்டு படைக்க ஒட்டுப்படக்கூடாது.
160 செல்சியஸில் மேலேயும் கீழேயும் ஹீட் வரக்கூடிய மாதிரியான செட்டிங்கில் விட்டுருக்கிறேன். 10 மினிட்ஸ் அவனை ப்ரீஹீட் பண்ண விடணும். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண விட்டா பிறகு மெக்கரூன்ஸை வைக்கிறேன். 12 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். நீங்கள் 12 மினிட்ஸ் செக் பண்ணணும். வடிவா வேகி வரையிலேன்னு சொல்லி சொன்னால் 15 மினிட்ஸ் பேக் பண்ணணும். நீங்கள் அடிக்கடி அவனை ஓப்பன் பண்ணக்கூடாது. 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ மெக்கரோன்ஸ் ரெடி ஆகிட்டுது. நான் அவனுக்குள்ளே இருந்து எடுக்கிறேன். மெக்கரூன்ஸை இந்த மெட்டோடையே 10 to 15 மினிட்ஸ் ஆற விடணும். ஆற விட்டால் தான் மெட்டில் இருந்து இந்த மெக்கரூன்ஸை எடுக்க ஈஸியாக இருக்கும். 15 மினிட்ஸ் இந்த மெக்கரூன்ஸை நல்லா ஆற விடணும். ஆற விட்டால் பிறகு நாங்கள் இப்படி தூக்கக்குள்ள ஈஸியாக தூக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஐசிங் போட்டு 2 மெக்கரூன்ஸை ஒண்டா ஸ்டிக் பண்ணணும். இது நான் வெனிலா ஐசிங் தான் போடுறேன். வெனிலா ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். மெக்கரூன்ஸ் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மெக்கரூன்ஸை செய்தேன். நான் மெக்கரூன்ஸால் எப்படி கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன்னு பாருங்க. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் மெக்கரூன்ஸை செய்து பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.